أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا بني آدم قد أنزلنا عليكم لباسا يواري سوآتكم وريشا ولباس التقوى ذلك خير ذلك من آيات الله لعلهم يذكرون சதகுல்லாஹுல் அலியுல் ஆதீம். அல்லாஹினுடைய பேரருளால் 7ஆம் நாளுடைய தராவி தொழுகை தொழுதுவிட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் நம்மளுடைய தராவி தொழுகையை கபூல் செய்வானாக. நம் நோன்புகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. மீதமுடைய நாட்களிலே ஆரோக்கியமாக நோன்பு வைப்பதற்கும் நின்று இபாதத்து செய்வதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இன்றைக்கு ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் 20 ரக்காத்திலும் சூரத்துல் அஅராஃப் ஓதப்பட்டது. இந்த அஅராஃபிலே ஆரம்ப ரக்காத்துகளிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி, நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஷைத்தான் எப்படி வழிகெடுத்தான், அவர்கள் எப்படி சொர்க்கத்திலிருந்து இந்த பூமிக்கு இறங்கினார்கள் என்பதை குறித்து அல்லாஹ் பேசுகிறான். அப்போ இந்த அஅராஃப் சூராவிலே ஒரு வசனம் வருகிறது, யா பனி ஆதம், ஆதமுடைய மக்களே, கது அன்சல்னா, நாம் இறக்கி வைத்தோம், லிபாசன், ஆடையை, யுவாரி சவ்ஆத்திக்கும், உங்களுடைய மானத்தை மறைப்பதற்கு, வரீஷன், இன்னும் உங்களை அலங்கரிப்பதற்கு, வலிபாசு தக்குவா தாலிக்க ஹைர், தக்குவா என்கிற ஆடைதான் சிறந்த ஆடை, தாலிக்கும் லஅல்லக்கும் யذكرون, நீங்கள் சிந்திப்பதற்காக வேண்டி. அப்போ அல்லாஹ் தஆலா ஆடையை இறக்கினோம் என்பதாக சொல்லுகிறான். வ அன்சல்னா ஃபீஹில் குர்ஆன், குர்ஆன் இறக்கினோம். வ அன்சல்னா மினஸ் ஸமாஇ மாஆ, வானத்திலிருந்து நாம் தண்ணீரை இறக்கினோம் என்று அல்லாஹ் குர்ஆனை இறக்கினோம், தண்ணீரை இறக்கினோம் என்று சொல்லக்கூடிய இடங்களிலே அல்லாஹ் ஆடையும் நாம் இறக்கி வைத்தோம் என்பதாக சொல்லுகிறான். அப்போ இந்த அன்சல்னா என்கிற வார்த்தைக்கு கீழே தஃப்சீரில் இப்படி ஒரு குறிப்பிடுகிறார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இந்த பூமிக்கு இறங்குகிற போது ஏதோ ஒரு ஆடையை கொண்டு அவர்கள் இறங்கினார்கள். ஒன்று இலைத்தலையோ அல்லது வேறு ஏதாவது துணியை கொண்டோ ஏதோ ஒன்று மறைத்த நிலையில் இறங்கினார்கள். அப்போ அதை மாடலாக வைத்து அதற்கு பின்னால் வந்தவர்கள் துணியால் நெய்யப்பட்டது அல்லது துணியை தைத்து போடுவது. அப்போ ஆரம்பமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்தில் இருந்து இறங்குகிற போது ஆடையை கொண்டு இறங்கினார்கள். எனவேதான் அல்லாஹ் அன்சல்னா, ஆடையை நாம் இறக்கினோம் என்பதாக சொல்லி காட்டுகிறான். சரி, ஆடை எதற்காக வேண்டி அல்லாஹ் கொடுத்திருக்கிறான்? 2 நிபந்தனைகள், 2 விஷயங்களை அல்லாஹ் சொல்லுகிறான். ஒன்று யுவாரி சவ்ஆத்திக்கும், உங்களுடைய மானங்களை மறைப்பதற்கு. இரண்டாவது அல்லாஹ் சொல்லுகிறான் ஒரு ரீசன், உங்களை அலங்கரிப்பதற்கு. ஆடையினுடைய ஒழுக்கங்களை குறித்து உலமாக்கள் எழுதுகிற போது 5 வகையான ஆடைகளை உலமாக்கள் எழுதுகிறார்கள். முதலாவது வாஜிபான ஆடை, இரண்டாவது ஹராமான ஆடை, அடுத்து மக்ரூஹான, அடுத்து முஸ்தஹபான ஆடை, நான்காவது மக்ரூஹான ஆடை, அடுத்து விரும்பத்தகுந்த ஆடை. வாஜிபான ஆடை என்ன என்று சொன்னால், ஒரு மனிதன் தொப்புளிலிருந்து முழங்கால் கீழ் வரைக்கும் ஒரு ஆண் மறைப்பது கட்டாயம், நிச்சயம் மறைத்தே ஆக வேண்டும், ஆடை இல்லாமல் இருக்கக்கூடாது. உலமாக்கள் அடுத்து அல்லாஹ் இந்த ஆயத்திற்கு கீழே இன்னொரு ஆயத்திலே சொல்லி காட்டுகிறான், ஆடை இல்லாமல் இருப்பதை ஷைத்தான் விருப்பப்படுகிறான் என்பதாக. அப்ப ஆடை குறைப்பை, ஆடை அலங்காரம், ஆடை அங்கே இங்கே காட்டிக்கொண்டிருப்பதை, இதெல்லாம் ஷைத்தான் விரும்பக்கூடிய செயல். அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுவான், யா பனி ஆதம ஹுது, யா பனி ஆதம இம்மா யஃப்தியன்னக்கும், யா பனி ஆதம ல யஃப்தினன்னக்கும் ஷைத்தானு கமா அஹ்ரஜ அபுவைக்கும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொர்க்கத்தில் அவர்களுக்கு சூழ்ச்சி செய்து அல்லாஹ் ஆடையை இல்லாத நிலையிலே இந்த பூமியிலே ஷைத்தான் இறக்க வைத்தான் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ ஷைத்தான் சூழ்ச்சி செஞ்சான் ஆடையை இறக்கி விடுவதற்கு, ஆடை இல்லாமல் இருப்பதற்கு ஷைத்தான் சூழ்ச்சி செய்தான் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அதனால உலமாக்கள் எழுதுறாங்க, ஆடை இல்லாமல் இருப்பதை ஷைத்தான் பிரியப்படுகிறான், ஆடை குறைவான ஆடையோடு இருப்பதை ஷைத்தான் பிரியப்படுகிறான். எனவே ஒரு பெண் முழுவதுமாக மறைக்கப்பட வேண்டியவள், ஒரு ஆண் தொப்புளிலிருந்து முழங்கால் கீழ் வரைக்கும், அவன் அந்த முட்டுக்கால் கீழ் வரைக்கும் மறைக்கப்பட வேண்டியது இது வாஜிபான ஆடை என்பதாக சொன்னான். இரண்டாவது ஹராமான ஆடை. சில ஆடைகளை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான், ஆண்களுக்கு அல்லாஹ் பட்ட ஹராமாக்கி இருக்கிறான்.
பட்டாடை அணிவது ஹராம். அல்லாஹ் சொர்க்கத்திலே ஆண்களுக்கு அல்லாஹ் பட்டு தருகிறான், அது வேறு விஷயம். இங்கே ஒரு ஆண் எக்காரணத்திற்கு கொண்டும் பட்டாடை அணியக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு கையில பட்டினுடைய ஆடையை வைத்துக்கொண்டு இன்னொரு கையில தங்கத்தையும் வைத்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரை சொன்னாங்க, ஹாதானி ஹராமானி லிதுகூரி உம்மத்தி, என்னுடைய உம்மத்திற்கு இந்த இரண்டும் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது என்பதாக சொன்னாங்க ஆண்களுக்கு. அப்போ பட்டும் தங்கமும் ஆண்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. அப்போ பட்டாடை அணிவது இது ஹராமான ஆடை என்பதாக எழுதுறாங்க. அடுத்து மூணாவது முஸ்தஹபான ஆடை, விரும்ப தகுந்த ஆடை. விரும்ப தகுந்த ஆடையில என்ன எழுதுறாங்கன்னு சொன்னா, ஒரு மனிதன் ஜும்மாவுக்காக வேண்டி ஒரு ஆடை, நல்ல ஒரு ஆடையை வைத்துக் கொள்வது, அல்லது ஈதினுடைய அந்த 2 பெருநாளுக்காக வேண்டி நல்ல ஆடையை வைத்துக் கொள்வது, அதே போல அல்லது வேறு ஏதாவது விஷயங்களுக்காக வேண்டி நல்ல ஆடைகளை வைத்துக் கொள்வது, இதெல்லாம் முஸ்தஹபினுடைய ஆடைகள்ல கட்டுப்படும் என்பதாக எழுதலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈதுக்காக வேண்டி நல்ல ஆடைகளை போட்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஈதுக்காக வேண்டி ஜும்மாவுக்காக வேண்டி தனியான ஒரு ஆடையை வச்சிருந்தாங்க. அப்ப அந்த ஆடை போடுவது என்பது இது முஸ்தஹபான ஆடை என்பதாக எழுதுறான். அடுத்து நான்காவது மக்ரூஹான ஆடை, வெறுக்கப்பட்ட ஆடை. ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் நியாமத்திற்கு ஏற்ப செல்வங்களை கொடுத்திருக்கிறான், ஒரு பணங்காசு கொடுத்திருக்கிறான், அவருக்கு அல்லாஹ் எவ்வளவு கொடுத்திருக்கிறானோ அதுக்கு ஏற்ப ஆடை போடணும். அல்லாஹ் நல்ல காசை கொடுத்திருக்கிறான், இவர் கிழிஞ்ச மணியினை போட்டுக்கிட்டு பக்கீர்சா மாதிரி உழவிக்கிட்டு இருந்தாருன்னு சொன்னா இது வெறுக்க தகுந்த ஆடை என்பதாக எழுதுறான். அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருக்கிறான், செல்வத்தை கொடுத்திருக்கிறான், அல்லாஹ் கொடுத்த நியாமத்துக்கு ஏற்ப அவர் தன்னுடைய ஆடையின் மூலமாக அலங்காரத்தை வெளிக்காட்ட வேண்டும் என்பதாக உலமாக்கள் சொன்னார். அப்போ அல்லாஹ் கொடுத்திருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையில ஒரு சஹாபி வந்தார், அவர் கிழிஞ்ச ஆடையை போட்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாங்க, எப்போ உனக்கு எதுவுமே இல்லையா, செல்வம் இல்லையான்னு கேட்டாங்க. அந்த சஹாபி சொன்னார், யா ரசூலுல்லாஹ் இருக்குது. சரி என்ன இருக்குது? அவர் சொன்னார், ஒட்டகம் இருக்குது, ஆடு இருக்குது, மாடு இருக்குது, இப்படி லிஸ்ட் போட்டார். இப்போ நிறைய இருக்குதுன்னு சொன்னா ஏன் இப்படி கிழிஞ்ச ஆடையை போட்டுட்டு வந்திருக்கிற என்பதாக அந்த சஹாபியை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் கண்டிச்சாங்க. அப்போ ஆடை மக்ரூஹான ஆடையில என்னன்னு சொன்னா, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறானா கொடுத்ததற்கு ஏற்ப ஆடை அணிய வேண்டும், இல்லை என்றால் அது மக்ரூஹில் கட்டுப்பட்டது என்பதாக சொன்னாங்க. அடுத்து விரும்ப தகுந்த ஆடைகள்ல நாம் அணியக்கூடிய ஆடைகள், அதாவது ஒரு மனிதனுடைய தீனை வெளிப்படுத்தக்கூடிய ஆடைகள் எதெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் விருப்பத்திற்கு உள்ள ஆடைகள் என்பதாக உலமாக்கள் சொல்லி காட்டினாங்க. அருமையானவர்களே, அப்ப ஆடைகளை குறித்து அல்லாஹ் பேசுகிற போது ஷைத்தான் என்ன செய்யறான்னு சொன்னா, ஆடைகளை உருவி விடுவதை தான் விருப்பப்படுகிறான் என்பதாக சொன்னார். இப்போ இன்னைக்கு பெண்களுடைய நிலைமை, பாதி மறைக்க வேண்டிய ஆண்கள் முழுமையாக மறைத்திருக்கிறார்கள். தொப்புல இருந்து முட்டுக்கால் கீழ் வரைக்கும் மறைக்கணும், இது ஆண்களுக்கு அவசியம், கட்டாயம், வாஜிபு. ஆனா இப்படி மறைக்க வேண்டிய ஆண்களே முழுவதுமாக மறைத்திருக்கிறார்கள். ஆனா முழுவதுமாக மறைக்க வேண்டிய பெண்கள் ஆங்காங்கே இடைவெளிகள் விட்டிருக்கிறார்கள். அப்போ இது ஷைத்தான் விருப்பப்படக்கூடிய ஆடைகள் என்பதாக சொன்னாங்க. மார்க்கம் விருப்பப்படுகிற, பெண்களுக்கு விருப்பப்படுகிற ஆடை என்னன்னு சொன்னா, ஒரு பெண் முழுவதுமாக மறைக்கப்பட வேண்டியவள், முழுவதுமாக மறைக்கப்பட வேண்டியவள். இன்றைக்கு ஆடை சுதந்திரம் என்பதெல்லாம் பேசி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இருக்கிற எல்லா ஆடையும் அவுத்து விட்டு போகுது, எல்லாம் இல்லை, ஒண்ணுமே இல்லாம போகுது. அருமையானவர்களே, அதனால விபச்சாரங்கள் அதிகமாகுது, அதனால பாவங்கள் அதிகமாகுது. இப்போ யோசிக்கணும், அல்லாஹ் என்ன சொல்ல விரும்புகிறான்? ஆடையை நாம் இறக்கினோம், அந்த அளவுக்கு ஏற்ப நீங்க ஆடையை போடுங்க. சுன்னத்தான ஆடை இருக்கு, அலங்காரத்திற்கான ஆடை இருக்கு. சரி, இந்த ஆயத்தை முடிக்கிற போது அல்லாஹ் சொல்றான், வலிபாசு தக்வா தாலிக கைர், தக்வா என்கிற ஆடை தான் சிறந்த ஆடை. அஜர்த்து தக்வா என்கிற ஆடை எங்கெங்க கிடைக்கும், எந்த கடையில கிடைக்கும்? அல்லாஹ் சொல்லக்கூடிய தக்வா என்கிற ஆடை உலமாக்கள் விளக்கம் எழுதுறாங்க. ஒரு மனிதனுடைய ஆடை இருக்கிறது, அவனுடைய உடல்ல தூசிப்படுவதை விட்டும் அந்த ஆடை தடுக்குது, உடல்ல அழுக்குப்படுவதை விட்டும் ஆடை தடுக்குது. அப்ப தக்வா என்கிற ஆடையை குறித்து சொன்னாங்க, உள்ளத்துல தக்வா என்கிற ஆடை இருந்துச்சுன்னா பாவத்தை விட்டும் அவனை தடுக்கும் என்பதாக சொன்னாங்க. அதனாலதான் அல்லாஹ் சொல்லுகிறான், ஆடையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா தக்வா என்கிற ஆடையும் உனக்கு இருக்கணும்பா. ஏன்னா அது உள்ளத்துக்கு பாதுகாப்பு. வெளியே நீ சட்டை போட்டுக்கிற சரி, உள்ளத்துக்கு சட்டை போடு. வலிபாசு தக்வா தாலிக கைர், தக்வா என்கிற ஆடை அது சிறந்த ஆடை என்பதாக அல்லாஹ் இந்த ஆயத்தை சொல்லி முடிக்கிறான். அருமையானவர்களே, அல்லாஹ் குர்ஆனில் சொல்லக்கூடிய சட்டத்திட்டங்களை விளங்கி அமல் செய்யக்கூடிய நசீபை நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.